நம்ம ஒரு லொக்கேஷன் போகிறோம். ஜஸ்ட் டு டெஸ்ட் ஃபியூ திங்ஸ் ஆன் மை கேமரா. ஆடியோ கெயின் +20 இப்போ வச்சுருக்கேன். அண்ட் அகெயின் ஹாரிசான் ஸ்டடியோ ஹாரிசான் பேலன்சிங்னு ஏதோ ஒரு மோடு இருக்குது இதில். ஸோ நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். வந்து ஹாரிசானை இப்படியே லாக் பண்ணோம் அப்படி இப்படி சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்க்கலாமே அப்படி சொல்லி டைம் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 7 o'clock இருக்கும். சண்டே மார்னிங் 7 o'clock. எங்கே போகிறோன்னா சிக்க திருப்பதின்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது. லைக் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கே ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. பட் அந்த வேலை வந்து ரூட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பெருசாக பிளான்லாம் கிடையாது எதுவும். நான் இந்த ரைடு வந்து வரணும், இது வந்து தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஓகே, கேமரா எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, ஃபுட்டேஜ் எப்படி வருது, செட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரூட்டில் ஓட்டி பார்த்து ஃபிகர் அவுட் பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தேன் நான். பட் வ்ளாக் மாதிரி போயிட்டதுனால அதிலே நம்ம நிறைய செட்டிங்ஸு அதெல்லாம் வந்து செக் பண்ணி ஃபீட்பேக்கும் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும் வித்தவுட் எனி ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி காலையில் என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. ரஃபாக இருக்க மாதிரி தான் இன்னும் ஃபீல் ஆகுது. பட் குளிருது வேறு, ரொம்ப குளிருது, கோல்டாக இருக்குது இங்கே. அப்புறம் நான் எதாவது பண்ணேன்னா உன்னி கிருஷ்ணன் கமெண்ட் வேறு வரணும், அது வேறு வரும். அதனால் இந்த ஊரில் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அது வந்து எவர் லாஸ்டிங்காக இருக்கும் போல். எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. எதுக்கு கட்டுறாங்க, யார் வாங்குறாங்கன்னே தெரியல, ஆனால் கட்டிக்கிட்டே இருக்காங்கப்பா. அந்த மாதிரி ஒரு ஏரியா அது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஹோர்டிங்ஸு எல்லா பில்போர்ட்ஸும் வந்து இங்கே நம்ம ரைட் எடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இப்போது நம்ம ரைட் எடுத்தோம்லே அங்கேருந்து ஆமாம், இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கருக்கான நீடு எதுக்கு வருதுன்னே எனக்கு புரியல. பட் அந்த ஏரியா வந்து பூமிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இப்போது அந்த சைடு தான் போய், நான் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கர் மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்கேன், ஏன்னு தெரியல. பட் இந்த ஏரியாவோட ஒரு நேச்சர் சொல்லணும்ல. அதுலேயும் ஸ்பெஷல் மென்ஷன் எங்கள் குரூப்பில் ஒரு ரிச் கிட்டு இருக்கார், அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் அந்த ரிச் கிட்டு யாருன்னு அவருக்கே தெரியும். அவருக்கு தெரிலனா கூட மற்றவங்க தெரிவிச்சிருவாங்க டேக் பண்ணி. பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு டிராஃபிக் சென்ஸு. நானே டேர்னில் ஓவர்டேக் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சே தான் பண்ணேன். அந்த ஆள் இண்டிகேட்டர் கூட போடாமல் அப்படியே ஏறிட்டார். கோப்ரோக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது கொஞ்சம் இன் டேர்ம்ஸ் வந்து ஸ்டிக்கிங் அவுட் ஆஃப் தி கேமரா வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால அங்கங்கே வந்து தெரியுது நமக்கு. இது வந்து விசிபிள், நம்மளோட விசிபிள் ஜோன்லேயே இருக்குது. ஓகே, இப்படியே நீங்கள் ஏதாவது படம் பார்த்துட்டே போகிறோன்னா கூட பார்க்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இதோட டிஸ்பிளே வந்து தெரிஞ்சிட்டே இருக்குது. யா, மிட் லைஃப் கிரைசிஸ் போல், என்ன பண்ணுறது. பட் வெளியே வந்து நான் ஐம் ஃபைன், ஐம் டூயிங் வெல் அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா ஆக்சுவலி ஐம் டூயிங் வெல், ஐம் டூயிங் ராதர் குட்.
பட் நம்ம மண்டை சும்மா இருக்காதுல்ல. எல்லாமே கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்ததுனாலே நம்ம மண்டைக்கு பிடிக்காது. எதையா பற்றி யோசிக்கும். அடுத்து என்ன, எப்படி முன்னேற போகிறோம், எப்படி இங்கேருந்து வளர போகிறோம், அந்த மாதிரி ஒரு யோசனை வரும்ல. ஸோ அப்படி வரப்ப ஒன்று ஹோப் இருக்கணும். ஓகே நம்ம வளருவோம், பெரிய ஆகும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஸ்லோவாக இருக்கோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ பட் நடக்கும் அப்படின்னு. பட் இப்போ வந்து ஒரு ஹோப்பே இல்லாத மாதிரி நடக்கட்டும், வரட்டும், போகிறது போட்டோம், நம்ம முடியும், நம்ம கையில் எதுவும் இல்லை, அவுட்கம் வந்து நம்ம கையில் கிடையாது, அதனால் நம்ம வந்து டென்ஷன் ஆகிறது விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு. இது ஒரு மாதிரி மென்டலாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது, கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. மீனிங் எதை பற்றியும் வந்து பெருசாக அக்கறைப்பட தேவையில்ல. அக்கறை இந்த சென்ஸ் ரொம்ப போட்டு அதை யோசிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி எதுவும் தேவையில்ல. ஜஸ்ட்டு ஓகே நீட்டாக நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுலாம், அந்த மாதிரி இருக்குது. வடிவேல் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். பட் ஓகே, கொஞ்சம் நிதானமாக போகலாம். அங்கே போய் ஆக்சுவலாக ஒரு பிளானும் கிடையாது எனக்கு. கோயிலுக்கும் போகிறது கிடையாது. போய் ஒரு காஃபியோ இல்லை டீயோ குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். ஸோ இதுதான் அந்த சிக்க திருப்பதி கோயில். இது ஒரு பேக் என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு பெரிய பார்க்கிங்கெல்லாம் இருக்குது. ஸோ பார்க்கிங் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஏன் அவ்வளோ இதாக இருக்குது? இங்கே தான் நான் காஃபி குடிக்கலான்னு நினச்சேன். இருக்கான்ப்பா. எஸ், பாடா. எஸ் கைஸ், வந்தாச்சு. இப்போ அடுத்து காஃபி குடிச்சிருவோம். ஸோ இதான் அந்த சிக்க திருப்பதி, பார்த்துக்கோங்க. ஓகே, மறுபடி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், காஃபி ஸ்டாப் முடிந்தது, கிளம்பியாச்சு. ஸோ மீன்வைல் நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா, டிசினி ஃபார்மேட்னு ஏதோ ஒரு ஃபார்மேட் இருந்தது, கொஞ்சம் ஃப்ளாட் லாக் ஃபைல் மாதிரி. அந்த ஃபார்மேட்லேருந்து இப்போது கொஞ்சம் மாற்றிருக்கோம். நம்ம ரெகுலர் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹாரசான் பேலன்சிங்லேருந்து ஹாரசான் ஸ்டடி போட்டிருக்கோம். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக. ஓகே, இது பெட்டராக இருக்குது, இந்த மாதிரி செட்டிங் வந்து. இப்போ நாங்கள் முக்கால்வாசி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போவோம். அங்கே போகிறப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். அங்கே யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி செட்டிங் வந்து கொஞ்சம் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் இதோட மெயின் பர்பஸ்ஸு. வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது என்னென்னு. ஆடாடாடாடாடா, இவர் கீழே பார்த்துட்டு வண்டி எங்கிட்ட விட்டுட்ருக்காரு. ஆளப்பாடுறான். நான் சொல்லலை, இந்த வில்லேஜ் சைடு வந்து கொஞ்சம் பார்த்து தான் வரணும். மாடு பார்த்தீங்க, அது மாதிரி நடுவில் போயிட்டுருப்பாங்க. அது அவங்களோட ரெகுலர் ரொட்டீனில் நம்ம அவங்க லைஃப்குள்ளே நம்ம குறுக்க வந்துட்டு நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி வைசர் மாட்டாமல், மீனிங் க்ளோஸ் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். மேபி ஒரு ஆடியோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம இப்போ கெயின் +20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஆன் தி கேமரா. அதே மைக் செட்டப், அதே ஹார்ட்வேர்,
அதே பொசிஷன் ஆஃப் தி மைக்கு எல்லாம். ஸோ இது வந்து அதோட சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஆடியோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போது தலைவரே இருங்க, நான் போயிடுறேன். நல்ல பெரிய மரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஃபுட்டேஜ் வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மார்னிங் லைட்டில் வந்து நல்லா ஃபாகியாக இருந்தால் சூப்பராக வரும் அப்படின்றது பார்ப்போம். எடிட்டிங்கில் வந்து தெரியும் நமக்கு. கலர் கரெக்ஷன் பண்ணுறப்போ நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஒரு மார்னிங் ரைடு நம்ம போயிட்டு அந்த மாதிரி இருக்குது, ஈக்குவலி என்கேஜிங்காக இருக்கிறது. இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை அவுட்டு இந்த ரூட்டில் ஆஃப்டர் நம்ம சஸ்பென்ஷன் சேஞ்செல்லாம் பண்ணதுக்கப்புறம். இது இங்கே இருந்ததா? வரப்போ பார்க்கலையே. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெருசாக வந்து பவுன்சிங்காக எதுவும் தெரியல. இதுதான் அந்த லேக் நான் சொன்னேன் இல்லையா, இந்த லேக்கு தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் நெக்கு வந்து கொஞ்சம் ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் திரும்பி இருந்தது. தெரிஞ்சிடும், போய் பார்த்தாவோட தெரிஞ்சிடும். அதிகமாக எங்கள் குரூப்பில் இருக்க எல்லோரும் பார்த்துட்டு கேட்பாங்க, இது கரெக்டாக, இது தப்பா. பட் ஃபார் ஈச் தேர் ஓன் ஸ்டைல் இல்லை. ரோட்டில் வந்து எப்படி ஓட்டுறோன்றது வந்து கொஞ்சம் காமன் சென்ஸோடு ஓட்டலாம். பட் அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்பீடில், கம்ஃபர்டபுளான ஸ்டைலில் ஓட்டுறது வந்து எப்பயுமே நல்லது. ஏன்னா சில பேர் கொஞ்சம் டிஃபென்சிவாக ஓட்டுவாங்க. எதுக்கு வேண்டாம், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வரேன், இந்த டென்ஷன்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு. சில பேர் வந்து ரொம்ப இதுக்காக தான், அதனால் நான் கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டுவேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு வருவாங்க. அதெல்லாம் வந்து அவங்கவுங்க, பட் எண்ட் ஆஃப் தி டே சேஃபாக இருந்தால் பெட்டர். ஸோ பாயிண்ட் இஸ் டு லிவ் லாங்கர் அண்ட் see more, not to live shorter and see very less. அது ஒரு சின்ன போஸ்ட்டுக்காகவோ இல்லை ஒரு ஃபன்னுக்காகவோ பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. இன்றைக்கி என்ன தெரியல, ரொம்ப கருத்தூசியாகவே வந்துட்டுருக்கு. எனக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. அந்த நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னது கூட வந்து எனக்கே ஒரு மாதிரி, நான் காஃபி குடிக்கிறப்போ யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது இப்படி போய் பேசிட்டோம், இதை ஆடியோவில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்லாம். ஏன்னா உடனே நம்மளை வந்து ஐயோ அவர் டிப்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, போர் அடிக்குது, அதனால் எல்லோரையும் குழப்பிகிட்ருக்கேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எதுவும் கருத்தூசி போட்டுறாதீங்க. டிஸ்க்ளைமரில் கரெக்டாக போட்டு போல இருக்கு, யூடியூப்பில் இறக்கிட்டாலே. எனக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கே ரொம்ப கஷ்டம். பப்ளிக்காக எல்லாருக்கிட்டையும் பேசிடுவேன், ஆனால் பப்ளிக்குக்கிட்ட பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இருக்குது. நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னோட ஒரு கொலீக்கிட்ட, இது யூடியூப் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது ஒரு என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன்னா கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து ஒரு டாபிக் பற்றி பேசி ஜாலியாக அப்படியே டைம் பாஸ் பண்ணுறதுக்கெலாம் வந்து பயப்படாத ஒரு ஆள் தான். பீட் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கட்டும், இல்லை கொஞ்ச நாள் பழகினவங்க, இல்லை ரொம்ப நாள் பழகினவங்க, யாராக இருந்தாலுமே நான் பயப்படாமல் பேசுகிற ஒரு ஆள் தான். ஜாலியாகவும் பேசிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டைம் பாஸ் பண்ணிடுவான். பட் யூடியூப்பில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்குறவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, சொற்பொழிவு மாதிரி இருக்குது. இது வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. இது நம்ம இப்படி பேசினா இது எப்படி கன்சீவ் பண்ணுவாங்க அப்படின்ற தாட்டுக்குள்ளே போயிடுறேன் நான். அதனால் என்னால் வந்து ஃபோக்கஸ்டாக சில விஷயங்கள் வந்து பேச முடியல.
எனக்கு நடிக்க தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓ நைஸ் கேட். சரி அகெயின் ஒரு சிலதெல்லாம் காமெடி, நமக்கு காமெடியாக இருக்கும், சில பேருக்கு கிரிஞ்சாக இருக்கும், சில பேருக்கு அது நடாவணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். டு தேர் ஓன். ஆனால் நான் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றியெல்லாம் கவலையும் படுறது கிடையாது. யார் பார்க்குறாங்கன்றதை பற்றியும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கும்பலுக்குள்ளாரே நான் அனுப்புகிறேன். அதுலேயும் அனுப்புறதுலேயும் வந்து ரொம்ப யோசிச்சு அனுப்புகிறேன். நான் இவ்வளோ பேர் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்துமே வந்து என்னால் வந்து பப்ளிக்காக சொல்ல முடியல. ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஆமாம் நான் யூடியூபர் ஆகிட்டேன், என் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிற குரூப்புக்குள்ளார மட்டும் நான் அனுப்பிட்டுருக்கேன். அவங்க பார்த்து ஃபீட்பேக்லாம் சொல்லுவாங்க. ஓ மச்சான் இது சூப்பர், இது செம்ம, நீ ஸ்டார்ட் பண்ணது தான் கரெக்டு அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் எனக்கே வந்து நம்பிக்கை இல்லை இது எவ்வளோ தூரம் போகும், என்ன பண்ணும் அப்படின்னு. நான் வந்து பேசிக்கலி ஒரு சோம்பேறி. வீடியோ எடுத்தோமா போட்டோமா போனோமான்றப்ப. ஆனால் எனக்கு இதில் ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா, நான் ரொம்ப நாள் வந்து இந்த கேமரா, வீடியோ எடிட்டிங், ஆடியோ மிக்சிங், அப்புறம் இங்கே பாருங்க அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிறைய படிப்பேன், பார்ப்பேன். ஏன் இப்படி வைக்கிறாங்க, சினிமாலேயும் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஒரு ஷாட் வச்சாங்களா ஏன் இப்படி இருக்குது, எப்படி அதை வந்து ஸ்க்ரீனில் எழுதியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளேயில் எழுதின மேட்ரு எப்படி இங்கே கன்வே ஆகுது, அதுக்கே இந்த பர்டிகுலர் லென்சிங்கு, இந்த பர்டிகுலர் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலலாம் வந்து கொஞ்சம் டீப் டைவ் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ எனி டைம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துக்கிட்டு பிஸியாக தான் இருப்பேன் நான். ஒரு வகையில் அது ப்ராப்ளமும் கூட. சீக்கிரம் போர் அடிக்காது எனக்கு. ஜாலியாக எதையாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டு இருப்பேன். பட் எவ்வளோ நாள் தான் இப்படியே கண்டென்ட்டே கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? நம்மளும் ஒரு நாளுக்கு கண்டென்ட் போட்டால் தானே தெரியும் நமக்கு என்ன கஷ்டம்னு. அப்படி தான் வந்து போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு இறங்கிட்டேன். இறங்கின அப்புறம் தான் தெரியுது இதில் எவ்வளோ ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். இது கரெக்டாக தப்பா, நம்மளோட பொலிட்டிக்கல் வியூஸ் இதில் சொல்லுவோமா மாட்டோமா. பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது, இப்போ நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், இந்த கார் இது பற்றி பேசுகிறோம். ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றதுனால சொல்கிறேன், இந்த கார் நல்ல கார், இந்த கார் வந்து மோசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இல்லையா. பட் நான் யூடியூப்பில் வந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும், ட்ராக்ஷன் கெயின் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் பயஸ்டாக தான் சொல்லணும். பொதுமக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் யோசித்து நான் சொல்லணும். இல்லை அப்படி சொல்லாமல் ஹார்ட் கோராக சொன்னால் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய யோசனைலாம் இருக்குது. இதை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் வர கொஷின் வருது. எனக்கே சிரிப்பாக இருக்குது ஆக்சுவலி. எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனல் வந்து சேனலாக இருக்காது, என் மெமரி கார்டில் ஸ்பேஸ் இல்லைன்னா எடிட் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மெமரி கார்டை கிளியர் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுதான் நம்ம ஆம்பிஷன் இப்போதைக்கு. ஸோ யா இப்படி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக எங்கள் செட்டுமே வந்து கொஞ்சம் ஜாலி தான். நாங்களும் வந்து விஜே சித்து விலாக்ஸ் அண்ணா இருக்கார்ல, அவர் மாதிரி நாங்கள் எல்லா செட்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறதால தான் விஜே சித்து விலாக்ஸ் நமக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம குரூப்பில் நடக்கிற மாதிரியே இருக்கிறதுனால தான் நமக்கு அது ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது, கனெக்ட் ஆகுது. நம்மளும் பார்க்குறோம், அவருக்கும் நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, இங்கேயும் சரி வெளியும் சரி ஒரு நல்ல ஃபாலோயிங் இருக்குது, நல்ல ஃபேன்ஸ் ஃபாலோயிங்கு. அப்புறம் அதுலேருந்து அவர் நல்ல என்ன சொல்ல ஏர்ன் பண்ணுறக்கூடிய எபிலிட்டி எல்லாமே இருக்குது. அது மாதிரி தான் எல்லா குரூப்லேயும் இருப்போம்ல. நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட்டு லோக்கலி நம்ம வந்து ஒரே இடத்துல படித்து வளர்ந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருப்போம். அந்த மாதிரி ஜாலியாக தான் இருப்போம்.
அதெல்லாம் கூட எடுத்து போடலாம் நம்ம மெமரிஸ்க்காக. இந்த ஸ்பீட் பிரேக்கர் தவிர சரி எல்லாம் நல்ல ரோடு தான். ஆமாம். ஸோ நம்மளும் வந்து ஜாலியாக அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸு ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து போகலாம். ஏன் வந்து மோட்டோ வ்ளாகிங், ஏன் வேறு ஏதாச்சும் ஆரம்பிச்சிருக்கலாம், குக்கிங் சேனல் இல்லை வேறு ஏதாச்சும் ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு கூட யோசிக்கலாம். பட்டு இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஃபீல்டு. இதில் வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் நம்மளா தேடி போக தேவையில்ல, நம்ம போகிற இடத்துல கண்டென்ட் இருக்கும், அதை அப்படியே எடுத்து போட்டலாம். ப்ளஸ்ஸு லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு மெமரிக்காகவாச்சும் இருக்கட்டுமே அப்படின்ட்டு பண்ணுறது தான் இது. எப்படி போகும்னு தெரியல. பார்ப்போம். விஷயத்தில் வந்து நான் என் ஃப்ரெண்டு மோஜோ பாய் த ரைடர் அவரோட சேனல் லிங்க்கை வந்து இங்கே கொடுக்குறேன். அதை வந்து முடிஞ்சால் அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். என் வீடியோவில் நான் நிறைய வரணும் இல்லையோ அந்த வீடியோவில் நிறைய வருவேன். அவன் வந்து என்னோட காலேஜ் டைம் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸு, அப்புறம் ஒரே ரூம் வேறு. ஆக்சுவலி ஒரே ஹாஸ்டல் ரூம்மேட்ஸ் நாங்கள். அவன் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தான். வாங்க மச்சி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணு, தப்பு இல்லை. கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எதுவும் வாங்கி ட்ரை பண்ணுறத விட இது வந்து கொஞ்சம் பெட்டர். கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க மாதிரி ஒரு கேமரா, நல்ல கேமராவாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சஜஸ்ட் பண்ணான். அவன் கொடுத்த கான்ஃபிடென்ஸில் நானும் இறங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் கூட கேட்டு இது மாற்றலாம், இது நல்லாயிருக்கு, இது சரியாக கேட்கல ஆடியோ, அது மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ஒப்பீனியன் கேட்பேன் நான். எல்லாரோட ஒப்பீனியனும் நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி ஓகே இது ஏன் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, இதில் பார்த்துருப்பாங்க அப்படின்னலாம் யோசிச்சு தான் ஒரு செட்டப் ஃபைனலாக வந்தேன். பட்டு நாங்கள் அவனை ரொம்ப ஓட்டிகிட்ருப்போம், வீடியோ எடுக்கிற கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன சொல்கிறது, அவன் டன் கணக்கில் ஃபுட்டேஜ் வச்சுருக்கான், எதை எடிட் பண்ணுவான், எதோ வைப்பானே தெரியல. பாவமாக இருக்குது அவனை பார்த்தாலும். இருந்தாலும் எங்களுக்கும் வீடியோ வேணும், வேறு வழி இல்லை. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக காட்டுறான். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ வருது, போடுறானா இல்லையோ எதையோ ஒன்று எடிட் பண்ணி போடுறான் அப்படின்ட்டோம். அதனால் அப்படியே போட்டு தள்ளிகிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போ போயிட்டு வந்த ட்ரிப்போட எல்லா வீடியோஸும் வந்துட்டால் எங்களுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த ட்ரிப்போட வீடியோஸ்லாம் வந்து மற்றவங்க, மீனிங் நீங்கள் நான் வேறு, நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவரோட லிங்க் வந்து அது என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா மேலே எங்கே பட்டனில் வரும். அது எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அது கண்டுபிடிச்சி வர வச்சிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவரோட லிங்க் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அவர் சேனல்லையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு வர வியூஸே அந்த சேனல்லேருந்து தான். நான் அவங்கள போய் சொல்கிறேன்றது கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, என்னோட நலன் விரும்பிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் ரெகுலராக வீடியோ போடுவார், நம்மள மாதிரி கிடையாது. அவர் ரெகுலர் விளாக் பண்ணுவார். அப்புறம் இல்லை நான் கமிட் பண்ண விரும்பல, அவரே போடுவார், நீங்களே பார்த்துக்கோங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆல் இன் ஆல் கொஞ்சம் நல்ல ரைடாக இருந்திருக்கும். எடிட் பண்ணுறப்ப தெரியல, சினிமேட்டிக்காக தான் இருக்கா, ஸ்லோ பண்ண முடியுதா, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம மார்னிங் காஃபி ரைடு. அநேகமாக என்ன ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு 50 இல்லை அதுக்கு கீழே தான் இருக்கும், 50 கிலோமீட்டருக்குள்ளே போயிருப்போம். ப்ராபப்ளி ஒரு 22-24 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும். பட் இட் வாஸ் குட், பெட்டர் than nothing.
நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை ராயக்கோட்டா தென்கனிக்கோட்டா அந்த ரூட்டெல்லாம் கொஞ்சம் பார்க்கலான்ட்ருக்கேன். கிருஷ்ணகிரிக்கு சர்வீஸ் போகிறப்போ. ஸோ அது கொஞ்சம் சீனிக்காக இருந்தது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அன்டில் தென் பாய் பாய்.